அப்போ அந்த 10ஆம் அதிபதி சனி பகவான் தொழில் ஸ்தானாதிபதியா இருக்கும்போது தொழில்னால நீங்க ரொம்ப தூரத்துக்கு அவதிப்பட்டு சில இடத்துல வந்து சில ஏமாற்றங்களை சந்திச்சிருவீங்க. அந்த ஏமாற்றங்கள் சந்திச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய அனுபவத்தை வச்சு பிப்ரவரி மார்ச் எல்லாம் சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். அப்ப என்ன ஆகுதுன்னா, திருமணம் யாருக்கெல்லாம் தடையா இருக்கோ எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். நாம் தொடர்ச்சியாக 27 நட்சத்திரங்களை பற்றி பலனை காண்கிருக்கின்றோம். 27 நட்சத்திரங்களிலேயே 2ஆம் நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தை பற்றி இப்போ நாம் அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அவங்க குணாபிஷேகங்கள் எப்படி இருக்குது, அவங்களுடைய திருமண குறிப்பாக அவங்களுடைய திருமண லைஃப் எப்படி அமையும் அப்படின்றது இந்த காணொலி மூலமாக காண்கிருக்கிறோம். இந்த 2026ஆம் ஆண்டு பலனாக பரணி நட்சத்திரம், பரணி என்றாலே அதற்குன்னு ஒரு பழமொழி உண்டு. பரணியில் பிறந்தவர்கள் தரணி போல் தரணி கட்டி ஆழ்வார்கள் என்று சொல்வார்கள். பரணி நட்சத்திரம் என்பது 27 நட்சத்திரங்களில் 2ஆம் நட்சத்திரமாக இருந்தாலும் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டது. சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் தான் பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்துக்குரிய ராசி மேசராசி. மேசராசியில் வந்து பார்க்கும்போது செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட ராசி. அப்ப நட்சத்திரத்துக்குரிய அதிபதி சுக்கிர பகவானும் ராசிக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவானையும் அதிபதியாக கொண்டது. இந்த 2 பேருடைய ஆளுமையில தான் இவங்களுடைய குணாபிஷேகங்கள், இவங்களுடைய வாழ்க்கை முறை, இவங்களுடைய பயணம் இருக்கும். பெரும்பாலும் குறிப்பாக சொன்னோம்னா செவ்வாய்க்கு உண்டான பிடிவாத குணமும் இவங்க கிட்ட இருக்கும். சுக்கிர பகவானுக்கு உண்டான ஒரு கலைமுகமும் பேச்சாற்றலும் பொறுமையும் நிதானமும் இவங்க கிட்ட இருக்கும். காரணம், சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கும் அவங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே பொறுமையா நின்று சாதிக்கக்கூடியவங்க. ஆனா எடுத்த முயற்சியில தெளிவா இருக்கக்கூடியவர்கள். செவ்வாய் பகவான் பிடிவாதக்காரர்கள் என்றே சொல்லலாம். அப்ப இந்த ரெண்டும் இணைஞ்சதுனால இந்த பரணி நட்சத்திரம் மேசராசியில் பிறந்தவங்க ஒரு காரியத்தை நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சரியா ஒரு தீர்மானத்தை பண்ணி அந்த தீர்மானத்தை தனக்கு சாதகமாக்குறதுல மிகவும் தெளிவா இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த பரணி நட்சத்திரம் பிறந்தவங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர பகவான் என்றதுனால மனைவி மீதும் குடும்பத்தார் மீதும் மிகவும் பற்று பாசம் உள்ளவங்க. பெண்களா இருந்தால் கணவர் மீதும், கணவர் வீட்டார் மீதும், தாய் வீட்டார் மீதும், குடும்பத்து மேல நல்ல ஒரு பற்று பாசம் உள்ளவங்களா தான் இருப்பாங்க. காரணம், எல்லாத்துக்கும் விட அவங்களுடைய சுகதுக்கங்களையும் விட்டுட்டு சந்தோஷத்தை விட்டா கூட குடும்பத்துக்காக நாம இருக்கணும், அவங்களுடைய நல்லதுக்காக நம்ம பாடுபடணும் அப்படிங்கிறதுல இவங்க தெளிவா இருக்கக்கூடியவங்க. பரணி நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய அம்சம் என்பதனாலையும் இவங்க எந்த ஒரு பொருளையுமே சுத்தமா இருக்கணும், தெளிவா இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணுங்கிறதுல இவங்க வந்து ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு பொருளாக இருந்தாலும் அது பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, அது செலெக்ஷன் பண்றதுல ஒரு முறைக்கு 4 முறை யோசிக்கக்கூடியவர்களாக தான் இருக்கக்கூடியவர்கள் இந்த சுக்கிர பகவானுடைய அமைப்பு. இவங்க பெரும்பாலும் பார்க்கும்போது வந்து ஒயிட் பொருளை ரொம்ப விரும்புவாங்க. சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் இருக்கால வெள்ளை சம்பந்தப்பட்ட பொருட்களை எதுவாக இருந்தாலும் இவங்க விரும்பக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க. இவங்களுடைய ராசியை பொறுத்தளவுக்கும் இவங்க வந்து பார்க்கும்போது குறிப்பிட்ட குடும்பத்து மேல ஒரு பற்று பாசம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பொறுத்தவரைக்குமே ஆரம்பத்துல கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி தான் இவங்க பிறப்பாங்க. இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் குடும்பத்துல வந்து கொஞ்சம் பண செல்வாக்கு வரும். வீடு இல்லாதவங்க, நிலம் இல்லாதவங்க வீடு கட்டணும். எங்க பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தாங்க இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தாரு, பிறந்ததுக்கு அப்புறம் தான் வீடு கட்டணேன் பாருங்க. சில பேர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தொழில் இருந்துச்சு, பரவாயில்ல, எங்களுக்கு பிறக்கும்போது நம்ம கடன் பட்டோம், அதுக்கப்புறம் தான் கடன் கட்டணும்பாங்க. சில பேரெல்லாம் வந்து பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோங்க, எங்கள் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் நல்லா இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டங்கள் இவங்களுக்குள்ள வரும். ஏன்னால் இவங்க வந்து பிறக்கும் போதே சுக்கிர பகவானுடைய திசையோட இவங்க பிறந்தவங்க. அப்போ இவங்களுடைய வாழ்வாதாரம் பார்க்கும்போது இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் படிப்படியா சில மாற்றங்கள் வந்து இவங்களுக்குள்ள நிச்சயமா வந்து வந்திருக்கு. ஆரம்ப காலகட்டம் நிறைய கஷ்டங்கள், இவங்க பெரியவங்க எல்லாம் கொஞ்சம் பாதிச்சிருப்பாங்க.
ரெண்டாவது சுக்கிர பகவானுடைய அம்சம் என்பதனாலையும் இவங்களை பொறுத்தளவுக்கும் அதாவது வந்து பார்க்கும்போது தொழில் வகை அப்படின்னு பார்த்துட்டோம்னா செவ்வாயினுடைய ராசியில் உட்கார்ந்துருப்பதனால இவங்களுக்கு வந்து பார்க்கும்போது அரசியல் சம்பந்தப்பட்ட லைன்ல அரசாங்கத்திலையும் அரசியல்வாதிகள்கிட்ட நட்பு வச்சுக்கிறதுலையும் இவங்க சொந்தமா ஒரு தொழில் செய்யணுங்கிற ஆசையிலையும் நிறைய இருப்பாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இவங்க கிட்ட நிறைய அதிகமாக இருக்கும். ரெண்டாவது வந்து இவங்களுக்கும் செவ்வாயோட அதிபதி கொஞ்சம் இருக்கிறதுனாலையும் பூமி சம்பந்தப்பட்ட லைன்ல விவசாயத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாவும் நிச்சயமா இந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க. இவங்களை பொறுத்தளவுக்குமே இந்த பரணி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கும் சுக்கிர பகவான் என்பது ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்கு உறவை தீர்மானிக்கிறது சுக்கிர பகவானுடைய அம்சம்தான். அப்படியாப்பட்ட சுக்கிர பகவான் இவங்களுக்கு நட்சத்திரத்தினுடைய அதிபதியா இருக்கிறார். அதற்கு மேல பார்த்துட்டோம்னா மேசராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம்னு சொல்லுவாங்க. குடும்பஸ்தானாதிபதியும் சுக்கிர பகவானா இருக்கிறார். 7ஆம் இடம் கலஸ்திர ஸ்தானகம் சொல்லுவாங்க, திருமண வாழ்க்கை ஸ்தானகம். அந்த இடமுத்துக்கு அதிபதியும் இவங்களுக்கு சுக்கிர பகவானா வராரு. அப்ப இவங்களுக்கு பொறுத்தளவுக்குமே குடும்பம் தான் இவங்களுடைய லைஃப்ல வந்து தீர்மானிக்குது. குடும்பத்து மனைவி வாழ்க்கை பார்ட்னர் இவங்க லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றமே இவங்களுக்குள்ள வரும். இவங்க அதுக்கு முன்ன வரைக்கும் பார்த்தோம்னா கல்வி படித்தோம், வேலைக்கு போனோம், வந்தோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஏனத்தானா இருந்திருப்பாங்க. ஆனா இவங்க லைஃப்ல ஒரு திருமணம் என்ற பந்தம் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய அளவு ஒரு மாற்றங்களை கிடைக்கும். ஆனால் இவங்க திருமணத்தை செலக்ஷன் பண்றதுல கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க, காலதாமதம் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா இவங்களுக்கு சுக்கிர பகவான் முன்னே சொன்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் இவங்க கிட்ட அதிகம். கணவன் மனைவி அவங்க அழகா இருக்கணும், நல்ல வசதியா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், படிச்சிருக்கணும், இப்படியெல்லாம் இவங்க யோசிக்கக்கூடியவங்க. இவங்க அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு, அது மாதிரி ரொம்ப சிந்திக்கக்கூடியவர்கள். அப்ப இதனால வந்து இவங்களுக்கு கொஞ்சம் திருமணம் என்பது கொஞ்சம் லேட் ஆகலாம். சில பேர்த்துக்கு பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய ராசியா உட்கார்ந்துருப்பதனால உறவு முறையில் உங்களுக்கு திருமணம் அமையும். அதாவது சகோதரர்கள் சகோதரி ஸ்தானகத்துல அத்தை வர்க்கம், அப்பா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்க, குடும்பத்தார் வகையில இந்த மாதிரி இடத்துல வந்து இவங்களுக்கு திருமணம் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. இல்ல சொந்த பந்த சம்பந்தப்பட்ட லைன்ல இவங்களுக்கு திருமணம் உறவு முறையில் அமையலாம். ரெண்டாவது இவங்களுக்கு பார்க்கும்போது வந்து இவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செவ்வாயினுடைய ஒரு பிடிவாதத்தினுடைய தாக்கம் இருப்பதனால ஆரம்பத்துல கொஞ்சம் ப்ராப்ளங்கள் வரும். சில பேர்த்துக்கு திருமணம் நடக்கிறதுல ப்ராப்ளமா இருக்கும், சில பேர்த்துக்கு திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை இடையில இருக்கிறவங்களால வரும், இவங்க கம்மு இருந்தாலும் இடையில இருக்கிறவங்களால வரும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பிறகு இவங்க பெரியவங்க கிட்ட கொஞ்சம் உறவு முறையை சரியா வச்சுக்க முடியாது. காரணம் 9ஆம் இடம் பரணி நட்சத்திரம் மேசராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானாதிபதி தகப்பன ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவானா இருக்கிறாரு. அப்ப அங்க குரு பகவான் இங்க நட்சத்திராதிபதி சுக்கிர பகவானா இருக்காரு. அப்ப இவங்களுக்குள்ள பார்க்கும்போது என்னன்னா அந்த பெரியவங்க கிட்ட திருமணத்துக்கு முன்னாடி இருந்த உறவுங்கிறது திருமணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் இருக்காது. ஏதாவது ஒரு சைட்ல ஒண்ணு மனைவி சேர்ந்த வகையிலேயாவது அந்த அப்பா அம்மா வழியில் இருக்கிற உறவாவது கொஞ்சம் பாதிக்கப்படும், இல்லை நம்ம உங்க அப்பா அம்மா வகையாவது பாதிக்கப்படும். இப்படி ஏதாவது ஒரு வகையில பார்க்கும்போது பெரியவங்க கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள இவங்க வீட்டில் இருக்கும், குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்க மனைவி சார்ந்தவங்க வீட்டில் இருக்கும். இப்படி எங்கேயாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பெரியவங்க கிட்ட இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் உங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டே இருக்கு. இது எல்லாம் சமாளிச்சு தான் இவங்க லைஃப் வந்து கொண்டு போவாங்க. ஆனால் கொண்டுட்டு போனா கூட எந்த இடத்துலையுமே வாழ்க்கையினுடைய ஒரு துணைவியினுடைய வார்த்தையை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அதுல இவங்க தெளிவா இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியதுல இவங்க வந்து இந்த பரணி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்குமே ரொம்ப தெளிவானவங்களா வரக்கூடிய வாய்ப்பு. நான் முன்னே சொன்ன மாதிரி தொழில் சார்ந்த வகையில ரொம்ப முயற்சி பண்ணாலும் கூட 10ஆம் அதிபதி உங்களுக்கு சனி பகவானா இருக்கிறாரு. செவ்வாய்க்கு சனி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆப்போசிட்னு தான் சொல்லணும். அப்ப அந்த 10ஆம் அதிபதி சனி பகவான் தொழில் ஸ்தானாதிபதியா இருக்கும்போதுனா தொழில்னால நீங்க ரொம்ப தூரத்துக்கு அவதிப்பட்டிருப்பீங்க, பொருளாதாரம் கொஞ்சம் ரொம்ப இழந்திருப்பீங்க. பொருளாதாரம் இழந்து அடிபட்டு நமக்கு அதனால ஏமாற்றங்கள் வந்து நம்ம பொருளாதாரம் எல்லாம் விலகிருச்சேன்னு சொல்றதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த அனுபவம் கொடுத்துதான் உங்க தொழில உங்க வாழ்க்கை நடைமுறையை உங்களால மாத்திக்க முடியும். ஏன்னா சிறிது காலம் இந்த மேசராசியில பரணி நட்சத்திரம் மேசராசி உள்ளவங்களுக்கு சிறிது காலம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து ஏமாந்துருவீங்க. இதுதான் உண்மை. ஏன்னா சீக்கிரமா ஒருத்தருக்கு நீதி நேர்மை ஹெல்ப் மைண்டு
உதவி பண்ணுங்கிற எண்ணம் உள்ளவங்க, இப்படி இந்த எண்ணமெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதுனால சில இடத்துல வந்து சில ஏமாற்றங்களை சந்திச்சிருவீங்க. அந்த ஏமாற்றங்கள் சந்திச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய அனுபவத்தை வச்சு நம்ம தொழில் கரெக்டாக பண்ணணும், நம்ம குடும்பத்துக்காக நம்ம உழைக்கணுங்கிறதுல தெளிவாயிருவீங்க. அதே போல உங்களுடையமான ஒரு முக்கியமா இப்ப இந்த நேரத்துல திருமணத்திற்காக வெயிட் பண்ணக்கூடியவங்க அனைவருமே, ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டுல மேச ராசிக்கு திருமணத்தினுடைய அமைப்பு, உங்க ராசிக்கு சுக்கிர பகவான் இந்த பரண நட்சத்திரம் மேச ராசியில் சுக்கிரன் தொடக்கத்துல உச்சமான இடத்துல இருந்து பிப்ரவரி மார்ச் எல்லாம் சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். அப்ப என்ன ஆகுதுன்னா, திருமணம் யாருக்கெல்லாம் தடையா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாங்கிறது திருமண பாக்கியம் என்பது உறுதியா வந்து அமைஞ்சிருங்க. நீங்க நிதானமா உங்க வாழ்க்கை துணையை தேடுறதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க, அற்புதமா இருக்கும். உங்களுக்கு உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை தெளிவா பார்த்துட்டு உங்க வாழ்க்கை பயணத்துக்காக ஒரு முடிவெடுங்க. உங்க லைஃப்ல நிச்சயமா நம்ம என்ன சொன்ன மாதிரி பரணியில் பிறந்தவங்க தரணை கட்டி ஆழ்வாங்கன்ற மாதிரி அதற்கேற்ற மாதிரி வீடு, வாகனம், வசதி, பொருளாதாரம், தொழில், ஆடை, ஆபரணங்கள் எல்லாமே பார்த்து செலெக்ஷன் பண்ணக்கூடியவங்க நீங்க. அதனால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்லது நடக்கும். உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் டவுட் இருந்தால் கீழே என்னுடைய மொபைல் நம்பருக்கு இருக்கு, தாராளமாக நீங்க போன் பண்ணி உங்க சந்தேக டவுட் நீங்க கேட்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். உங்களுடைய தெய்வத்தை வந்து சுக்கிர பகவான் என்பதால் ஸ்ரீரங்கநாதரை நீங்கள் அதிக அளவுக்கு வழிபாடு நீங்க செஞ்சுக்கங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த மேசராசி என்பதால் சிவபெருமானை திருவண்ணாமலையில கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பரணி தீபத்தன்னைக்கு நீங்க வழிபாடு பண்றது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அமையும். நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பரணி தீபம் பரணி நட்சத்திரத்துல வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் வழிபாடு செய்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றம். ரொம்ப நாளா உங்களுக்கு எங்க தடை இருக்குதோ, வாழ்க்கை முறையில் தடை இருந்தாலும் தொழில இருக்கக்கூடிய தடை இருந்தாலும் சகலமும் உங்களுக்கு விலகும். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோவை நீங்க பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.